ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம மல்லி நிரபராதின்னு தெரிஞ்சு நம்முடைய விஜய் வந்து சந்தோஷப்படுறாருங்க. அதே சமயம் நம்மளுடைய அன்னபூர்ணியம்மா வந்து வருத்தப்படுறாங்க. போய் என்ன தான் வந்து தப்பு பண்ணியிருந்தாலும் இந்த அளவுக்கு ரத்த வர அளவுக்கு வந்து அடிப்பீங்க, மரியாதையே சொல்கிறேன், என் பொண்ணுக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் போலீஸுமே பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூர்ணியம்மாவுக்கு வந்து பணிஞ்சு மன்னிப்பு வந்து நம்ம மல்லிக்கிட்ட வந்து கேட்குறாங்க. உடனே பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரி வந்து என்ன சொல்கிறான்னா, சார் நீங்கள் எதுக்காக சார் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பீங்க, இது இந்த தப்பில் வந்து எங்களுக்குமே வந்து உடந்து இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொன்னதும், இல்லை மேடம் நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மன்னிப்பு கேட்குற இடத்துல தான் இருக்கோம், அதனால் மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய போலீஸ் வந்து சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் தம்பியோட வாழ்க்கையை வந்து கெடுக்க நினச்சவளுக்கு வந்து ஏகப்பட்ட கெடுதல் தான் வந்து சேரும், அவள் நல்லாவே இருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி வந்து இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து சொல்கிறாங்க. மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யார் வந்து நல்லது பண்ண வந்தால் யார் வந்து கெட்டது பண்ணான்றது அந்த ஆண்டவனுக்கு தெரியும். நீங்கள் தேவையில்லாத என் பொண்ணு மேலே வந்து நீங்கள் வந்து கோவப்பட்டு வார்த்தை விடாதீங்க, அதுக்காக மரியாதை கிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லியுமே வந்து நம்ம அன்னபூர்ணியமாக வந்து கோவப்பட வேணான்னு வந்து சொல்லிட்டுறாங்க. அதுக்காக வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த சனினை இப்போவே வந்து தலைமுழுங்கிடலான்னு பார்த்தா, ஆனால் நம்மளை வந்து பிடிச்சதை வந்து விடாத போல இருக்கே, பின்னாடியே வந்து வருது அப்படின்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து பேசிக்கிட்டு வந்து போகிறாங்க. வீட்டுக்கு போனதும் பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி ரொம்பவுமே வந்து மனசு உடைஞ்சு, நான் அந்த சிலையை எடுத்துருமிட்டு வந்து விஜய் வந்து எப்படி வந்து நம்பியிருப்பார் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு வந்து இருக்காங்க. அதுக்காக நம்ம அன்னபூர்ணியமாக வந்து என்ன சொன்னாலும், நீ நினைக்கிறதெல்லாம் வந்து சரிதான் மல்லி, மாப்பிள்ளையோட சுச்சுவேஷன் அப்படி, அதனால் வந்து அவர் வந்து உனக்கு வந்து உதவி பண்ணணும் இல்லை, அவரை வந்து திசை திருப்பி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய அன்னபூர்ணியமாக வந்து மல்லிக்கு வந்து எடுத்து சொல்கிறாங்க. இருந்தாலுமே வந்து அவங்க மனசு வந்து கேட்க மாட்டுது. நம்முடைய விஜயுமே பார்த்திங்கன்னா மல்லிக்கிட்ட போயிட்டு வந்து நம்ம வந்து சிலை எடுக்கலன்றதை வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக வந்து நின்று இருக்கணும், போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் கூட நம்ம வந்து போலையே, இப்போ வந்து நிரபராதின்னு தெரிஞ்சிட்ட அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கூப்பிட்டு வந்திருக்கோம், இப்போ வந்து ஏதாவது வந்து பேசினா கண்டிப்பாக வந்து ஏதாவது நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வெண்பா குட்டி கையில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸை வந்து கொடுத்து, அந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸை பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு போயிட்டு நம்ம அன்னபூர்ணியம்மா கிட்ட வந்து கொடுத்து மல்லிக்கு வந்து ஃபஸ்ட் எய்டு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பண்ண சொல்கிறாங்க. அந்த அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்ததும் பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து என்ன சொல்கிறேன்னா, மல்லிக்கு வந்து மனசு ஆறுதலாக வந்து இருக்கிறதே வந்து வெண்பா உன்னுடைய பாசம்தான், நீ மட்டும் இல்லைனா கண்டிப்பாக வந்து உன்னுடைய மல்லியம்மா வந்து இந்த வீட்டிலே வந்து வைக்க மாட்டாங்க, கண்டிப்பாக வந்து துரத்தி விட்டுட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய அன்னபூர்ணியம்மா வந்து சொல்கிறாங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா நம்மளுடைய மல்லி வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக பார்த்திங்கன்னா, என்ன வந்து உங்கள் பொண்ணாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க பெரியம்மா, நான் உண்மையிலேயே வந்து எந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியமாக தெரியல அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி வந்து அன்னபூர்ணியம்மா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம மல்லி பார்த்திங்கன்னா, பெரியம்மா நான் வந்து உங்களுடைய மடியில் வந்து படுத்துக்கவா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இதுக்கு என்ன புள்ள நீ கேட்கணுமா, தாராளமாக வந்து படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மல்லி வந்து கண்ணீர் விட்டு வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணமான அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்தது சந்தோஷமாக இருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து அவங்க சந்தோஷம் வந்து நிலை குலைஞ்சு அவங்களுடைய உண்மையான முகம் என்னன்றது வந்து விஜய்க்கு வந்து தெரிய வரப்போ கண்டிப்பாக நம்முடைய மல்லி வந்து இப்போ விடுற கண்ணீருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போ வந்து அவங்களுக்கு வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி வந்து விஜய் கூட வந்து வாழ்ந்து காட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இருந்தால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் பிடிச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து தொடர்ந்து வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.